இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி பட்டாணி வெள்ளை குருமா வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 போல் பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. கை ஃபுல்லாக வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி போல் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஊற வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ போல் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா வதங்கிறதுக்காண்டி கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 முடி போல் தேங்காய், கை ஃபுல்லாக முந்திரி பருப்பு, சோம்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சதுமே அந்த பட்டாணியோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் நல்லா ஒரு 3 விசில் போல் விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பரான வெள்ளை குருமா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.